ஓம் முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் பார்க்க போவது என்னன்னு பார்த்தோம்னா, ஒழுக்கம். ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையவே நல்ல மாற்றத்துக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும். அப்படியாப்பட்ட ஒழுக்கம் நமக்கு எப்படி இந்த ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க, யார் மூலியமாக நம்மளுக்கு அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியும், பார்த்து வளருவோம் அப்படிங்கிறத நம்ம ராசி சக்கரத்தில் எடுக்கிறோம். இப்போ நம்ம ஊருங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அப்பனுக்கு தப்பாத பிள்ளை. அப்பன் சின்ன வயசில் என்ன பண்ணானா அது இப்பயே செய்கிறான்டான்னு இந்த சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிண்டலும் கேலியுமாக பேசுவாங்க. ஒரு டீனேஜ் வயசில் இங்கே அப்பா நல்ல மனுஷன்பா, அதுக்கு தகுந்த மாதிரியே பிள்ளை பிறந்திருக்கான், இவன் ஊருக்கு நாலு நல்லது எல்லாம் பார்த்து செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட்டால் அடுத்த சாரல், இதுக்கு ஆப்போசிட்டான சாரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்பன் ஒழுங்காக இருந்தால் தானே இவன் ஒழுங்காக இருப்பான், அப்பன் புத்தி அப்படியே இருக்குது அப்படின்னு இப்படி. அப்போ ரெண்டே விஷயந்தான். இது ஒரு தாய் தந்தை ஒரு குருவை பார்த்து நாம் கற்றுக்கிறது தான். இது எப்படி நம்மளுடைய ஜோசியத்தில் ராசி சக்கரத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு எடுத்தோம்னா, இப்போ மேச ராசி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உயிர். நமக்கு ஒழுக்கம் அப்படின்னு எடுக்கக்கூடியது கடக ராசி. இப்போ நம்மளுடைய ஸ்தானத்திலிருந்து 9வது இடம் அப்படின்னு எடுக்கக்கூடிய இடம் தந்தை. அந்த தந்தைக்கு ஒழுக்கம் அப்படின்னு எடுக்கக்கூடிய இடம், அந்த இடத்திலிருந்து 9வது இடத்திலிருந்து எடுத்தோம்னா மீன ராசியாக வரும். அந்த ராசிக்கு அதிபதி குரு. அப்போ தந்தையோடைய ஒழுக்கஸ்தான அதிபதியான குரு நம்மளுடைய ஒழுக்கம் படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் உச்சம். அப்போ தந்தைக்கு அடுத்தது குரு தான் நமக்கு நல்ல வித்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கணும். அப்படியாப்பட்ட 9ஆம் இடத்துக்கு அதிபதியான நமக்கு தந்தையாகவும் வருவார், குருவாகவும் வருவார். தந்தையே குரு அடுதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் வாத்தியார், நம்ம பள்ளியில் படிக்கிற வாத்தியார் அப்படிங்கிறதும் 9ஆம் இடம் தான். நம்ம வித்தை கற்றுக்கக்கூடிய எந்த வித்தையாக இருந்தாலும் சரி, அந்த வித்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்திலிருந்து அவருக்கும் 4ஆம் இடமான மீனராசி அவங்களுடைய ஒழுக்கம் வித்தையை நம்மளுடைய 4ஆம் இடமான ஒழுக்கம் வித்தைங்கிற இடத்துல தான் பலம் அதிகமாகுது. அப்போ அவங்களுடைய வித்தையும் ஒழுக்கமும் நம்மளுடைய 4ஆம் இடத்துல குரு உச்சமாகி மிகப்பெரிய நல்ல ஒரு படிப்பும் நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் அதிகமாக நமக்கு மனசில் பதிய வைக்கும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது மனசு, நம்மளுடைய மனசில் பதிய வைக்கும். அப்போ ஒரு தந்தையுடைய ஒழுக்கமும் படிப்பும், ஒரு குருநாதருடைய ஒழுக்கமும் அவருடைய வித்தையும் நமக்கு எந்நாளும் இருக்கும் அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.